மக்களே, இன்று நாம் திருக்குறள் 521 குறளை பார்க்கிறோம். இது பொருட்பாலரசியல் சிற்றந்தழால் அதிகாரத்தின் முதல் குறள். பற்றற்ற கண்ணும் பழைமைபாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. இந்த குறள் சொல்லும் பொருள், ஆட்சியாளர் மனதிலிருந்து ஆசை, பாகுபாடு இல்லாமல் பழைய பார்வை மட்டுமே இருந்தால் நிர்வாகம் தீங்கு விளையும். மாறாக தேவைப்படும் போது தெளிவான, நீதியன்மையுள்ள கண்கள் சீரான ஆட்சியை உறுதி செய்கின்றன. ஏனெனில் தூய்மையான பார்வை இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் மக்களின் நலனை பாதிக்கும். சிலர் பழைய முறைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் இங்கு நீதிக்காக தெளிவான கண்களை வலியுறுத்துகிறார். இந்த குறள் முக்கியமானது, ஏனெனில் இது தலைவரின் மனநிலையை சரியான வழிக்கு அழைக்கிறது. இன்றைய வாழ்க்கையில் அரசியல் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நபரின் தினசரி முடிவுகளிலும் தெளிவான பார்வை அவசியம். அதனால் குடும்பம், வேலை, சமூகத்தில் நியாயம் மற்றும் உண்மையை பின்பற்றும் மக்கள் நம்பிக்கையும் ஒற்றுமையும் பெறுவர். இவ்வாறு தெளிவான பார்வை கொண்ட மக்களே சமூகத்தின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவர். ஆகவே இக்குறளை தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுதல் நம்மை சுத்தமான மனநலனுக்கு கொண்டு செல்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் இதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.